சூப்பராக உங்களால் வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். அதே மாதிரி இடம் விற்று வீடு வாங்குறதுக்கு, வீடு விற்று இடம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். வருத்தமே படாதீங்க, உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. 7.5 சனியில் ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல குரு. வருஷ பிற்பகுதியில் குரு பயிற்சி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள்ல தீமைகள் இருக்கு. எந்த விஷயத்துல தீமைகள் இருக்கு அப்படின்னா 7.5 சனி. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ஈஸியாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக சம்பளம் கிடைக்குது அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் ஏற்கனவே அந்த கம்பெனி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிச்சு ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வேலை தேடாமல் வேலையை வேற இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 7.5 சனிலையும் பாதிப்புகள் வராது. நன்மைகள் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்தில் உபஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய விசேஷமான இடம். அந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு கவனம் இருக்கிற விஷயத்தை தான் அந்த சனி பகவான் சொல்கிறார். அதேமாதிரி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பல்வேறு விதமான நன்மையான விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் நடக்கும், நெருக்கடிகள் குறையும், ப்ரெஷர் குறையும், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நல்லையே இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷரும் குறையும், ஆஃபீஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ் நடக்குமான்னு நடக்கும், லாபம் வருமானா லாபம் வரும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா வந்த லாபத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் அதிகமாக வாங்கிட்டு நம்ம ஒரு வட்டிக்கு அதிகமாக வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணி உடனே 3 மாதத்தில் அடைச்சிடலாம், 6 மாதத்தில் அடைச்சிடலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதில் மாட்டுவீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் லாபஸ்தானத்தில் கூடிய ராகு லாபத்தை கொடுப்பார். அதை நீங்கள் கரெக்டாக எப்படி கொண்டு போக போகிறீங்க, அந்த லாபத்தை எந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்த போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பூர்வீக சொத்தை இப்போ போய் கேட்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அதில் சண்டைகள் தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும். ஏற்கனவே அந்த சண்டை இருக்குன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதை தள்ளி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிசம்பருக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும், டென்ஷன் இல்லாமல் கிடைக்கும். சேஃபாக இருங்க. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு உங்களுடைய மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணோம், குழந்தை வரத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தை ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது. ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு வீணாக போனதான் மிச்சம், செலவானதான் மிச்சமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான அமைப்பு உறுதியாக உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். சார் 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறது, ஏற்கனவே என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, ஏற்கனவே என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க.
ஏழரை சனி காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். ஏன்னா கர்மக்காரகன் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்வியல் கர்மாக்கள் நடக்கும். ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வேறு விஷயங்களில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது செய்கிறது எல்லாமே வரும். அதில் ஒரு கவனம் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. ஆசை இல்லாமல் நான் நார்மலாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் முயற்சி பண்ணுறேன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி கடும் உழைப்புகளை போடுங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, ஏழரை சனி மட்டும்தான் இருக்குது. அப்போ கடும் உழைப்புகளை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே வரும். ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லை சார் அங்கே பிரச்சனை இங்கே எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு என்ன வேலை இல்லையா, வேலை தேடுங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறுங்க. அது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வீசா ரெனியூவல் பண்ணோம், ஜூன் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிஆர் அப்ளை பண்ணோம், ஜூன் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் நடக்கக்கூடிய நேரம். மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை படிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பராக இருக்கும். மார்க் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில மார்க் வராது. அதுக்காக நான் அந்த கோர்ஸ் படிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த கோர்ஸ் படிக்க முடியாதுன்னு போயிடுச்சுன்னு இல்லாமல் நீங்கள் வாங்கின மார்க்குக்கு என்ன படிக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்கள். வருத்தமே படாதீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. ஏழரை சனியில் ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்லா தான் இருக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க சூப்பராக பண்ணால் நிறைய வாய்ப்புகள் வரும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். குவாலிட்டி கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஆள் பேமெண்ட் கரெக்டாக கொடுப்பாரான்னு பார்த்துங்க. உங்களால் சப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் சூப்பராக வரும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். சூப்பராக உங்களால் வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். அதேமாதிரி இடம் விற்று வீடு வாங்கிறதுக்கு, வீடு விற்று இடம் வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் கிடைக்காது, 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதனால் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்களாக தேவையில்லாமல் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு தவறு பண்ணால் மட்டும்தான் பிரச்சனையை தவிர நீங்கள் சில விஷயத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியான வருஷமாக கண்டிப்பாக அமையும். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா கிரகமும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு தான் இருக்க போகுது. தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ பணம் வருமா சார், எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வருஷம் பணம் மழை தான். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 இயலாமை இருக்கும், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா கிரகமும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு தான் இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு பகவான். தனக்காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ பணம் வருமா சார், எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வருஷம் பணம் மழை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த வழியில் வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை வழியும் முயற்சி பண்ணுங்க. 1. 2வது 11ஆம் இடத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ வேலை மூலமாக, தொழில் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையில் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த தீர்வு வந்துடும். அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம், நீண்ட நாளாக வேலையே கிடைக்காதுன்னு நினச்சவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு, உயர் புகழ், உயர் அந்தஸ்து, பதவி எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. கவலையே படாதீங்க. ரொம்ப போட்டு பழசெல்லாம் நினச்சிட்டு கஷ்டம், அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை யோசிக்காமல் நீங்கள் முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க. வெற்றி உங்கள் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள், அதை செய்யுங்க, அது உங்களால் முடியும். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான நேரம், அதை செய்யுங்க.
ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸோ இல்லை அடிஷ்னலாக ஒரு வேலை பார்ப்பதற்கான நேரம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சம்பாத்தியம் வரும், பண வரவுகள் உண்டு, நிறைய சம்பாதிக்கலாம், உங்களுடைய கடனை தீர்க்கலாம், சேமிக்கலாம், நகை வாங்கலாம், வீடு வாங்கலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சார். கவலையப்படாதீங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, உங்கள் ஃபேமிலியில் பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, கூட பிறந்தவங்க கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க, குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கையிலேயே எடுத்துக்க வேணாம், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது. அதனால் அந்த வேலையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுமாரி திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒரு திருமணத்தில் கோர்ட்டு கேஸ் இருக்கு வச்சுங்க, உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுமாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதுமாதிரி வேற ஏதாவது சொத்து தகராறு இருக்கு வச்சுங்க, அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதே போல் ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். வீடு விற்க முடியாமல் இருக்கா, வீடு விற்றலாம், அதன் மூலயமா பணம் வரக்கூடிய நேரம். இடம் விற்க முடியாமல் இருக்கா, அந்த இடம் பிரச்சனை தீரும், அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உங்களுக்கு ஒரு தான சொத்து வந்தே தீரும் இந்த காலகட்டத்தில். அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இதில் கவனமாக இருக்கணும் சார். என்ன சார் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அம்மாவுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படும், அவங்க கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அதிகமாக அவங்கள கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க உங்களை எதிர்பார்ப்பார்கள், உங்களுடைய அன்பு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் உங்களோட அன்பை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கீங்க, ரெகுலராக ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க. அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேணுமோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் நல்லா தேறி நல்லா வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி முக்கியமாக ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் பிரச்சனைகள் தீரும், காதலில் வெற்றி உண்டு, காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். வெளிநாடு போகலாம், வெளிநாடு டூர் போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டிலே நீங்கள் செட்டில் ஆகலாம், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் உங்களுக்கு வீசாவே கிடைக்காத நினச்சவங்களுக்கு வீசா கிடைக்கும், வெளிநாட்டில் நம்ம எப்போ இங்கே ஊரை விட்டு கிளம்புவோம்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆண்கள் வேலை செய்கிறாங்கன்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும், பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா கணவருக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேற எந்த ராசி கூட அந்த அளவுக்கு பெருசாக வருமானு தெரியல. ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்கள் சுயஜாதத்தில் ஏதாவது கர்ம வினைகள் காரணமாக ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், அதுக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதையும் தீர்வு செய்து கொள்ளக்கூடிய நேரம். இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை வச்சுக்கோங்களேன், தோஷம் இருக்குன்னு சொல்லி 35 வருஷமா இருக்குது. அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குது, அது என்னால் காரணம், எதனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்து தீர்வு தெரிஞ்சுக்கிங்க. சொத்து தகராறு இருக்குது, இந்த தகராறு ரொம்ப வருஷமாக இருக்குது சார், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கும் அது போயிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தீர்வு தெரிஞ்சுக்கிங்க. குடும்பத்தில் யாருக்காவது கண்டினியூஸாக குழந்தை இல்லாமல் இருக்கா, அதுக்கு என்ன பிரச்சனை பார்த்து அதெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை சீர் செய்து கொள்ளக்கூடிய நேரம், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நேரம், வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நேரம். நீங்கள் அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 இயலாமை இருக்கும், எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் உறுதியாக உண்டு. தொழில் மாற்றம் உண்டு, ஒரு வீடு மாற்றம் உண்டு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். வாழ்க்கையே மாறிடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பொன்னான காலமாக மாறும். மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசியில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம், அதாவது ஏப்ரல் 3 மாதம் கூட கிடையாது, ஏப்ரல் மே ஒரு 45 நாள் மட்டும் கொஞ்சம்
சலனங்கள் உண்டு, நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்காது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் நடக்கக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய நேரம். 2வது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம். தொழிலில் நிறைய லாபங்கள் வரும், புதிய முயற்சிகள் கைகூடும், புதிய வெற்றிகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, வாழ்க்கையில் தொழிலில் மிகப்பெரிய கடனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தொழிலில் நஷ்டத்தோடு இருக்கீங்க, தொழிலில் எதுவுமே செய்ய முடியல சார், நான் பணம் கேட்ட இடத்தெல்லாம் வரமாட்டீங்க சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த வருத்தங்கள் தீர்ந்து தொழிலில் வாய்ப்புகள் வந்து பண வரவுகள் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு சென்று கடனை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய 2026 ஏப்ரல் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உண்டு, ஒரு தொழில் மாற்றம் உண்டு, ஒரு வீடு மாற்றம் உண்டு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி. நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல வேலை மாறக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாறுங்க. வேலையே மாற மாட்டேன் சார் நான் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு சூழல் வரும், அதை எடுத்துக்கங்க, சிறப்பாக இருப்பீங்க. அந்த ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக அமையும். வேலையே இல்லை, இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, வேலை தேடுறீங்க, அந்த ஊரில் கிடைக்கல, வேறு ஊருக்கு போய் வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், வாழ்க்கையே மாறிடும். இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை, நான் நிறைய உழைக்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட நிறைய விஷயங்களை பண்ணி கம்பெனியை லாபகரமாக கொண்டு போயிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூன்லேருந்து நேரம் நல்லா இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம், திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா ஓகே சேர்ந்து வாழலான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை சார் நான் பிரிஞ்சு தான் ஆகணும், கோர்ட்டு கேஸ்லாம் போயாச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சாதகமாக வந்து வேறு திருமணமும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேமாதிரி காதலில் வெற்றி கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் காதலிக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதலில் திருமணமாக முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு, அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா வெளிநாடு வாய்ப்புகளை தேடி கொடுப்பார், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பை கொடுப்பார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. ஏற்கனவே முயற்சி பண்ணி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டப்பட்டிருப்பீங்க, பணத்தெல்லாம் கொடுத்து வேறு ஊரில் கிடைக்காம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். சில பேருக்கு வீசா இன்டர்வியூலாம் வந்து கிளியர் பண்ண முடியாமல் இருப்பீங்க. சில பேர் டோஃபல் ஜிஆர்இ எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணாமல் முடிய மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். என்ன சார் நீங்கள் உலகமே வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நடந்தே தீரும், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க தான் போகுது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் அங்கேயே வேலையை இழக்கக்கூடிய சூழல்லாம் இருந்திருக்கு, இல்லாமலாம் இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க எனக்கு வேலை இல்லை சார், வேலை போயிடுச்சு சார்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது, நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். அதேமாதிரி குடும்பத்தில் எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். குடும்பம் மூலயமாக உங்களுக்கு நிறைய பண வரவுகள் உண்டு. முக்கியமாக அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் சார். அது அம்மா செய்வாங்க, அப்பா செய்வாங்க, கூட பிறந்தவங்க செய்வாங்க, மனைவி செய்வாங்க, கணவர் செய்வாங்க, குழந்தைகள் கூட உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் உதவக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், தொழில் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். இது மாதிரி பலவிதமான நன்மைகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வரும்போது என்னென்னா பணத்தை கொடுத்தே ஆகணும், வாய்ப்புகளை கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு. அதான் சொன்னேன், இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம்
இந்த ஒரு கிரகநிலைகள் வந்திருக்கு. அது கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. அதே போல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சார் காசே இல்லை சார், கடன் தான் சார் இருக்குது, எங்கே போய் சார் வீடு வாங்கலாம் யோசிப்பீங்க. ஆனால் 2026 வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி என்பதெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பண வரவுகள்லாம் வரும். இதில் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்பா கிட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதேமாரி கூட பிறந்தவர்கள், அதாவது உடன் பிறந்த இளைய சகோதரி அல்லது சகோதரம், அது ஆணாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு போய் நீங்கள் மாட்டிப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மாட்டிப்பாங்க. அந்த உறவுகளுக்குள் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க. அப்பாவுடைய உறவு, தம்பியோ அல்ல தங்கச்சியோட உறவு, இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா மிதுன ராசி என்பதற்கு 2026 ஒரு பொன்னான காலமாக மாறும். தொழில் மாற்றம் உண்டு, ஒரு வீடு மாற்றம் உண்டு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், வாழ்க்கையே மாறிடும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பல வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கடக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே நிறைய நஷ்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேலை இழப்பு. அந்த வேலை இழப்பெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு வேலை போகக்கூடிய ஒரு சூழல், திடீர்னு கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த நிலைகள் மாறும். இப்போ புதிய வாய்ப்புகள் கைகூடும். புதுசாக ஏதாவது வேலை தேடுவீங்க, புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணீங்க, அதேமாதிரி ஊர் மாறி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேறு ஊருக்கு ஒரு மாற்றம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க வச்சுங்க, அதை எடுத்துக்கோங்க, லைஃப் சூப்பராகிடும். அதேமாதிரி உங்களுக்கே வேறு ஊருக்கு போய் வேலை தேடணுன்னு தான் தேடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. அதை செஞ்சுக்கோங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு வேலை இல்லை வச்சிங்களேன், பக்கத்து ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், பக்கத்து ஊரில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் தப்பு இல்லை, உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இங்கே இருக்கீங்க, கணவர் அங்கே இருக்கார், மனைவி இங்கே இருக்காங்க, அவங்கள கூட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி மனைவி இங்கே இருக்காங்க, கணவர் இங்கே இருக்கார், அவர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு வெளிநாட்டில், இது எல்லாமே நடக்கும். அதே போல் நிறைய பேர் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க கடகராசி என்பவர்கள். அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த இடத்துல முடிச்சிங்களோ அதே ஸ்டேட்டில் தேடாமல் வேறு ஸ்டேட்டில் தேடுங்க, இல்லை வேறு கண்ட்ரி கூட ட்ரை பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்தியா தான் தேடணும் அவசியம் கிடையாது. வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரியில் நீங்கள் அங்கேருந்தே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் முதல்ல தீரும். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அப்போ அந்த பணம் வேலை மூலமாக, தொழில் மூலமாக, இல்லை இடம் விற்று, வீடு விற்று, இல்லை யாராவது தர வேண்டிய பணம் அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி வராரு, ராசியில் குரு வராரு. இது என்ன ஆகுங்கன்னா, உங்களுக்கு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பல வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தொழிலில் இருக்கீங்க வச்சுக்கோங்க, தொழிலில் இருக்கக்கூடிய கடக ராசி என்பது என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தை தொழிலில் நம்ம நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய உழைப்பை போடணும், அதே மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸை கொடுத்துரும், எந்த பிரச்சனைகள் வராது. அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிடச்சிரும்.
அது ஒரு லாபமாக மாறிடும், அது ஒரு பாக்கியமாக வேலை செய்யும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க கொடுப்பாங்கன்னு, அதை ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் பிஸ்னஸை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுறானே, எனக்கு இது ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இது தேவைன்னா சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். ஏன்னா அந்த கடகராசி என்பவர்கள் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. உதவி கேட்க தெரியாதவர்கள் கடகராசி என்பவர்கள். உதவி அவங்க செய்வாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. ஆனால் உதவின்னு போய் ஒருத்தட்டே கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அவங்களே எதுவும் கஷ்டமாக தான் நம்ம போய் கேட்டால் அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கடகராசி என்பவர். அவங்கள பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த வருஷம் ஒரு இடமாற்றம் உண்டு. அப்போ இடமாற்றம் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அந்த மாதிரி போகிறது இன்னும் சிறப்பு. அது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி வளர்ச்சியும் கொடுக்கும். இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் கிடையாது சார், எனக்கு நான் லோன்லாம் வாங்க முடியாது சார், எனக்கு அந்த மாதிரி வீடு வாங்கிட்டுலாம் போக முடியாது, இடம் வாங்கிட்டுலாம் போக முடியாது, வாடகை வீட்டுக்காவது மாற்றுங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இதில் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. காதலை வீட்டில் சொன்னீங்க ஒத்துக்காமல் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கீங்க வச்சுக்கிங்க, பிரிஞ்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, அது ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். அதை மட்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க, அதுவும் நடக்க தான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் பணம் விரயமாகும், பணம் செலவாகும், அது செலவு பண்ணி தான் சில விஷயங்கள் செய்கிற மாதிரி தான் கடகராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பேரு, எல்லா விதமான இன்பங்களுடன் சந்தோஷங்களுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நேரம் உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் திறமை இருக்குது, உங்களால் பிழைக்க முடியுமா நான் பிழைக்க முடியும், உங்களால் வேலை வாங்க முடியும் நான் வேலை வாங்க முடியும், எல்லாம் இருக்குது. ஆனால் நேரம் சரியில்லாதனால எங்கேயா போய் மாட்டிப்பீங்க. புதுசாக பணம் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதில் நஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப பெருசாக காதலில் போய் வீட்டில் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட ஒரு 40% பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசியிலே கேது போகிறாரு, அது ஒரு பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி, அஷ்டம சனி, 7ஆம் இடத்தில் ராகு, அதே போல் 11ஆம் இடத்தில் குரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசி என்பவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, போராட வேண்டியது இருக்குது, வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சு, நான் யோசித்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தேன், இப்போ எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை படிக்கிற பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறாங்க, ஆனால் மார்க் வரல. அதே போல் படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி, பிரச்சனை, எப்படா வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் இருக்குது சார், நான் வேற லோன்லாம் வாங்கிட்டேன் சார், வயசு 45 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் வேலையெல்லாம் தேட முடியாதுன்ற ஒரு எண்ணங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிட்டு நிறைய பேர் கடன் கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க. வீடு வாங்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல பணம் கட்டிட்டு அந்த பணத்தையும் திருப்பி வாங்க முடியாமல் வீடும் கிடைக்காம திண்டாடக்கூடியவர்கள். இடம் வாங்குறேன்னு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க. அதுமாதிரி திருமண வாழ்க்கையில் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுடன் வாழக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் என்ன பண்ண போறாருன்னா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த குரு பகவான் செய்ய போறார். பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது, எனக்கு சரியாயிருமா சார்னு சொன்னால் சரியாகாது. அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை அந்த குரு பகவான் கொடுப்பார்.
அப்போ சால்வ் ஆகாதுன்னா நான் எப்படி சார் சமாளிச்சுட்டு இருக்கேன், இப்போ ஏற்கனவே சமாளிச்சுட்டு தான் சார் இருக்கேன். ஆமாம், அதுவுமே காரணம் அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது சிம்ம ராசியாக இருக்கிறனால சமாளிக்கிறீங்க. மற்றவங்களாம் தான் ஒடிஞ்சு போயிடுவாங்க, கஷ்டப்பட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க யோசிக்காத விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க, நீங்களே பாதி பேர் அதனால யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. கவலைப்படாமல் இருங்க. வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துங்க. உங்களுக்கு அந்த படித்ததுக்கான வேலை கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப யோசிக்காமல் கிடைச்ச வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா ஆயிடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வேலை மாறக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாறுங்க. அந்த மாறும்போது வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. சும்மா இல்லை சார் எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் செய்யும், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. நேரம் உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் திறமை இருக்குது. உங்களால் பிழைக்க முடியுமா, நான் பிழைக்க முடியும். உங்களால் வேலை வாங்க முடியும், வேலை வாங்க முடியும், எல்லாம் இருக்குது. ஆனால் நேரம் சரியில்லாதனால எங்கேயா போய் மாட்டிப்பீங்க, வேலை இல்லாமல் போயிடும், கடைசியில் பிரச்சனைகள் பெருசாகிடும். அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ வேலையை தேடிட்டு வேலை வாங்குறது நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தடையாயிடுச்சு, எல்லாமே டிலே, எல்லாமே பணம் வரல, எல்லா இடத்துலையும் லாக்கு, எல்லா இடத்துலையும் பிஸ்னஸே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க வச்சுங்களேன், ஃபோன் அடிச்சுட்டே இருங்க. உங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும், அவன் தரமாட்டான்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே அந்த முயற்சி என்ன பண்ணுன்னா உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும், ஆர்டரை கொடுக்கும், எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக பணம் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதில் நஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதில் கவனமாக இருங்க. புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க. வேலை செய்கிறவங்க முக்கியமாக தொழில் பண்ணுறேன்னு போகாதீங்க, மாட்ட தான் போகிறீங்க. எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் டிசம்பரை விட்டுருங்க, 2027 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்க இல்லை எனக்கு தொழில் சரியாக வரல, நான் வேலைக்கு போகிறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்னும் பிரச்சனை விபரீதமாக்கிடும். இருக்கிற கடங்காரெல்லாம் சேர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். கவனமாக இருங்க. அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிரியணும்னு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் அடுத்த வருஷம் அதை பற்றி யோசிப்பேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது, சேர்ந்து வாழ்வீங்க. இல்லைனா பிரிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க, தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம பிரிஞ்சுட்டோன்னு வருத்தப்படுவீங்க. இல்லை கடைசியில் குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு தோல்வி உறுதியாக உண்டு. ரொம்ப போட்டு அந்த தோல்வி வந்துருச்சுன்னு வருத்தலாம் படாதீங்க, இது இயற்கையாகவே இருக்குது இப்போ உங்களுக்கு. அதனால் அதேமாதிரி காதல் திருமணமாக நடக்கும்னு நினைக்கக்கூடிய வீட்டில் சொன்னீங்கன்னா இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. எல்லாம் ஓகேனா கூட ஏதாவது ஒரு நொட்டை சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பெருசாக காதலில் போய் வீட்டில் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணக்கூடிய நேரம். இப்போ ஒரு பணம் சம்பளம் வாங்குறீங்க வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 10,000 ரூபா உங்களுடைய செலவை குறைச்சிக்கிட்டு எதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது நகை வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஏதோ ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது, எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் கல்யாணத்தை அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணமும் நடக்கும், கல்யாண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் திருமணத்துக்கு செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் ஜெனியூனாக ட்ரை பண்ணுங்கள். காசை கொடுத்து போகலாம், அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்க, மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசிட்டிவ்ஸு கம்மியாக தான் இருக்குது, நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. என்னென்னா நெகட்டிவ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. கன்னி ராசி என்பவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வருஷம் பெரிய யோகத்தை காத்துட்ருக்கு. 2026ஆம் ஆண்டு நிறைய பண வரவுகள் வரும். பண வரவுகள் இல்லை, கடன் அதிகமாயிடுச்சு, இது எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கன்னி ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் குரு, ஜூனுக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிரகநிலை வருமானு கேட்டால் அது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் இருக்குது. அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பான ஒரு கிரகநிலைகள் இருக்குது.
இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்னென்னா, எப்போ தான் இந்த லோனை கட்டுவேன்னு தெரியல சார், எனக்கு லோன் பிரச்சனை பெருசாக இருக்குது, பணத்தை ஏமாந்துட்டேன், அதை வெளில சொல்ல முடியாமல் இருக்கேன், அதுக்கு ஏதாவது பணத்தை சம்பாதிச்சு நான் அதை சரி பண்ணிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு இருக்கீங்க. சில பேருக்கு வேலையில் நெருக்கடியான சூழல்களில் இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் சார், என் தகுதிக்கு என் படிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் பெரிய லெவலில் இருந்திருக்கணும், ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசி நண்பர்கள். அதே போல் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்து, கிரிப்டோ கரன்சியில் பணத்தை இழந்து, நிறைய பேர் பணத்தை வெளியில் யார்கிட்டையாவது கொடுத்து கொஞ்சம் லாபம் வந்துடுமேன்னு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கடந்த காலகட்டங்கள் இருக்குது. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான ஒரு போட்டி, பண வரவுகள் இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, இது எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா நான் வச்சிங்க, நிறைய பண வரவுகள் வரும். நினச்சா மாதிரி பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது ரொம்ப சிறப்பு. அதுமாரி காம்படிஷனால் பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், உபஜயஸ்தானத்தில் ராகு போவான். ஆனால் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸில் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் போய் பேசி அதை எப்படியாவது அந்த கொட்டேஷனை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதேமாதிரி வரக்கூடிய பணத்தில் கடன் கட்டுற வேலையை பாருங்கள். இந்த 7ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அதை எடுத்து நம்ம வேறு எதாவது போட்டு நம்ம பிஸ்னஸ் வேறு எதாவது பண்ணி திருப்பி கொஞ்சம் சம்பாரித்து நம்ம கடனை கட்டிடலான்னு யோசிப்பீங்க. அங்கே தவறு நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய லாபத்தை ஒரு 30% கடன் கட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சார் நான் கொஞ்சம் கடனும் கட்ட வேண்டியிருக்கு, வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தான் சார் பணம் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த யோசனை என்ன பண்ணணும்னா, கடைசியில் கடன் கட்டுறதை மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு வேறு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். கவனமாக இருங்க, பணத்தை கடன் கட்டுறதுக்கான வழியை பாருங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைச்சிடும், நல்ல பதவி கிடைக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக வேலை மாற்றம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க, இந்த வருஷத்தில் வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கும், வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும், வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்குவீங்க, வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் படித்து முடித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் பெரிய லெவலில் வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான வருடம், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, திருமணம் ஆகாதவர்கள் தயவுசெய்து இந்த வருஷம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு தோஷங்கள் இருக்கலாம், ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி திருமண யோகம் ஏற்படும். திருமணம் நிறைய பேருக்கு நின்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதற்கு நின்னவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. விவாகரத்து கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இடம் பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, இல்லை ஏதாவது குடும்பத்தில் தகராறு, அதனால் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு வீடு வண்டி வாகனம்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், மறு திருமணம் நடைபெறக்கூடிய நேரம். இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. முதல்ல செலவுகள் குறையும் சார், அதான் ஒரு பெரிய விஷயம். அது குறைஞ்சா போகும் சார், எனக்கு நான் கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருவேன் சார்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பெரிய யோகத்தை காத்துட்ருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
ஒரு துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஒரு துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்கும். நிறைய துலா ராசி அன்பர்கள் ஏமாறுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு ரொம்ப அதிகமா மெனக்கெட்டு கடைசியில் நஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டம் எதனால் அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. ஒன்று, நிறைய துளாராசி அன்பர்கள் என்னன்னா லாபம் இல்லாத தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எப்போவுமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, துளாராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, முக்கியமாக என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் தவறான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏன் சார் நடக்குது, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை தொழிலில் சந்திப்பீங்க. அதை எல்லாமே பார்த்து தெரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அது. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு பிரசனம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் ஏதாவது வேறு பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு லாபம் கொடுக்குமான்னு பார்த்து செய்யலாம், இல்லை ஏதாவது வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. துலா ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படி யோசிங்க. வேறு எதுவும் தேவை, ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய நேரம். இன்னொன்று என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், துளாராசி என்பது எல்லாருமே ஒரே தொழிலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய துளாராசி என்பது ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல லாபம் கம்மியாகிடுச்சு, ஒரு இடத்துல அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியாது, அது ஒரு பேலன்ஸ்டாக போயிடும். நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது தொழிலை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. எங்கே சார் காசு இல்லை சார், கடன் கேட்குறதுல எல்லா பிரச்சனையும் இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். முயற்சி செய்வது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கள் அம்மாவுக்காக இருக்கேன், அப்பாவுக்காக இருக்கேன், நான் வெளியூரில் வேலை கிடச்சிது, வெளிநாட்டில் வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், கணவர் சந்தோஷமாக இருக்குன்னா வெளிநாடு வாய்ப்புகளை தேடுங்க. வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வழிகளை பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக துளாராசி என்பது கொடுக்கும். அது இந்த வருஷம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும், வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க, வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும், அதில் எந்த தொந்தரவும் வராது. அதே போல் இந்த வருஷம் துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. அதுமாரி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க்கில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி துளாராசியில் யாராவது அரசியலில் இருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வருஷம். அது 100 ரூபா சேமிப்புலேருந்து 1000 ரூபாலேருந்து லட்சம் வரைக்கும் சேமிப்புக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். இல்லை சார் நான் அப்படி தான் சார் இது வரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இருக்குது லைஃப், அப்படியே வந்த பணத்தை செலவு பண்ணும், அப்படியே இருப்போன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது, நம்ம 4 பேர் மாதிரி புத்திசாலியாக எல்லாம் போயிட்டோமே, என் தம்பிலாம் பயங்கரமாக இருக்கான் சார், எங்கள் அண்ணெல்லாம் நல்லா சேமிச்சிட்டார் சார், என் அக்கா சேமிச்சிட்டார் சார், நான் தான் எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான வருடமா. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், 1000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் அதிகமாக காசு இருந்தால் ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்க முடியுமா பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும், பூர்வீக சொத்து கிடைக்கும், அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்க்கலாம், பூர்வீக சொத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே குறையும்.
அடிதடி தகராறுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கு துளாராசி என்பது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். திருமணம் கைகூடக்கூடிய நேரம், குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம், இது மாதிரி பலவிதமான நன்மைகள் 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் அது மாதிரி இல்லாமல் சில மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது, பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பலவிதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு 45 நாள் கொடுப்பார். அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த பாக்கியங்கள் வரும்போது எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், சில பேர் கல்யாணம் நின்று போயிருக்கு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதே போல் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நடக்கலை, காதலில் தோல்வி, அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அது மாதிரி காதல் திருமணமாக பண்ணணும்னு நினச்சி வீட்டில் சொல்லும்போது சில வீட்டில் ஒத்துந்திருக்க மாட்டாங்க, அதனால் சில பிரச்சனைகள். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷனுக்கெல்லாம் போனவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். அந்த நிலை மாறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது, அது ஜூனுக்கு அப்புறம் நல்லா சிறப்பாக இருக்கும், எந்த டவுட்டும் வேணாம். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது, எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 45 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வேணால் செய்யலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. வேலைக்கு போனேன் சார், சம்பளம் ஒழுங்காக கிடைக்கல சார், வேலைக்கு போனேன் சார், நல்ல பதவி இல்லை சார், என் திறமைக்கெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி இருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும், பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான தருணம். அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். ஒரு வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கிடச்சிரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடச்சிரும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பணம் வரலை, நான் ஒரு இடத்துல கொடுத்தேன் சார், திருப்பி வரல சார், அது வரும். அதே மாதிரி பலவிதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். பணம் வரதா இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு மேலே அது ரெகுலரைஸ் ஆகிடும். பல வழிகளில் பணம் வரும். அது நீங்கள் வந்து பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம், இல்லை வெளியில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசில் கடனே அடைச்சி ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு புதுசாக குடி போகிறதுக்கான வாய்ப்பு, புதுசாக வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நான் ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாடகைக்கு கட்டி நான் வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்,
எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் உண்டு. உணவு சார்ந்த துறையில் ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசி கடக ராசி, அந்த ராசியில் உச்சமடைகிறதுனால உணவு தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. உணவு தொழிலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் பணத்தை நான் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினச்சி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா என்ன ஆகுன்னா, யாராவது கேட்பாங்க, உதவிகள் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடனை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. நீங்கள் கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏற்கனவே அந்த மாதிரி இருக்குது நிறைய விருச்சக ராசி என்பது. அவங்கெல்லாம் அந்த பணத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யோசிக்க அவங்க கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாதான் இந்த வருஷம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் சார். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அம்மா அப்பா இல்லை யாரையாவது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு 2026ஆம் ஆண்டில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது. யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க, அது நஷ்டம்தான் ஆக போகுது, அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதேமாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் நான் வேலை மாறுறேன் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தொந்தரவுகள் வரும். ஏற்கனவே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு, மாறலாம்னு நினைக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி தேடிக்கங்க. ஜூனுக்கு முன்னாடி கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மாறுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது. அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி நல்லா தான் இருக்குது. பெருசாக பிளான் பண்ணாதீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறீங்க வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஆனால் அந்த சம்பளம் உங்களுக்கு ரெகுலராக வருமா அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க. முக்கியமாக இந்த டைமில் என்ன ஆகும்னா, ஒரு வீடு வாங்க போகிறீங்க வச்சுங்க, தேவை இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்க போகிறீங்க, அங்கே போகும்போது என்ன ஆகும், நம்ம இப்போவே கொஞ்சம் நல்லா பெரிய வீடாக வாங்கிட்டா என்ன அப்படின்னு எண்ணங்கள் வரும். 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு காசு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்க ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அங்கே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசை கொடுத்துட்டு கடைசியாக மிச்ச காசு அங்கே வரும் இங்கே வரும்னு நினச்சி கடைசியில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கேன். அதேமாதிரி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா முதல்லையே ப்ராப்பராக பணம்லாம் இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா, நம்மக்கிட்ட அந்த நேரம் இருக்கா, நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்கான்னு ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க. இல்லைன்னா தொல்லைகள் வரும். புதிய காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நிறைய தனுசு ராசி என்பது இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார், வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியாக போகாதீங்க. ஓரளவுக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க, ஒரு பிரச்சனை வராது. நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிடு, ஃபேமிலியோட போகிற மாதிரி வாங்கிடு, குடும்ப பெரிய காராக வாங்கின்னு ஆசையெல்லாம் காட்டுவாங்க. அந்த ஆசை இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தேவையில்லாத வீடு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது பிரச்சனையை கொடுத்துரும். தேவையில்லாமல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது தொந்தரவு கொடுத்துரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு.
நீங்கள் ஒரு அடுத்த மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா பணம் வந்தால் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு இல்லை அடுத்த மாதம் ஒருத்தர் தரேன்ட்டுருக்காரு உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பணம் காசு உங்களால் கொடுக்க முடியாது. அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குழந்தையால் ஒரு அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிருங்க. அது உங்களுக்கு நல்லதை பண்ணிடும். இல்லை சார் நான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது யூஸ் கிடையாது. லேட் ஆகுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே குழந்தை பேர் கிடைக்கும். அதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இந்த காலகட்டம் குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த உடல்நிலையை பாதுகாத்து கொள்வது நல்லது. இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா தொந்தரவுகள் கொடுக்கும். அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபாரினில் போய் எதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாய்ப்புகள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். அதை பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். லீகலாக உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குவாலிட்டியாக உங்களால் சப்ளை பண்ண முடியுமா, இல்லை அந்த சப்ளையர் அங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு சப்ளை பண்ணுவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதுமாதிரி வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். ஆனால் லீகல் சோர்ஸஸில் போகணும். இல்லை அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அவங்க வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க அப்படி நம்பி யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. அது நஷ்டம்தான் ஆக போகுது. அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கிங்க, அது நடக்காது. அந்த மாதிரி யாராவது காசு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வாங்கிடுங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதுவே திருப்பி வருமானு கேட்டால் எனக்கு கேட்டால் கஷ்டம்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, சீட்டு போடுறது இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தனுசு ராசி என்பதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். சார் ஒரு 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 சீட்டு கூட போடக்கூடாது சார்னா ஆமாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க, இல்லை கட்டிட்டுலாம் வரும் மொத்தமாக வாங்கிக்கலாம்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக பொருளாதாரத்திலும் உடல் நலத்திலும் மனநலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமையப் போகிறது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும். அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப் அப் பண்ணி வச்சுட்டு இருக்க மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடந்தே தீரும். மகர ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு, அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை. அதே போல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை. ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்போது 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளவோ வேலை இழப்பு, எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் போனதுனால கடன் கட்ட முடியல, அதனால் வீடு போயிருக்கோம், கார் போயிருக்கோம், நகை போயிருக்கோம். அதுவும் ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் வேலை இல்லாமன்றது இயற்கை. 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலைக்கு போக முடியாத சில பிரச்சனைகள், ஏதோ வேறு ரீசன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். வேலை கிடச்சிரும், கவலைப்படாமல் இருங்க, பொறுமையாக இருங்க. 100% நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைச்சே தீரும். சார் ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், கிடைக்க மாட்டேங்குது சார், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வேலை வாய்ப்பு வரும். நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். முதல்ல என்னென்னா அந்த தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது மாறிடுச்சுனாவே போகும் சார், எல்லாம் வருது சார், ஆனால் கடைசியில் முடிய மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல இப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பவர்கள். பிஸ்னஸ் வராமலாம் இல்லை, வருது, ஆனால் கடைசியில் முடிஞ்சு அதில் ஏதாவது ஒரு போராட்டமாக மாறி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பணம் வந்து சேரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும். பிஸ்னஸில் பலவிதமான லாபங்கள் வரும். அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும், அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப்அப் பண்ணி வச்சிட்டு இருக்க மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நிலை மாறும். வீட்டு கடனை கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நகையை திருப்பதுக்கான ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், கேட்ட இடத்துல பண வரவுகள் வரும், தொழிலில் தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. அதே போல் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள், திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒன்று. அதே போல் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போயிட்டுருக்கு வச்சுங்க, மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒன்று மனைவி கூட கணவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு, இல்லை பர்மனெண்ட்டாக பிரிஞ்சு நிம்மதியான இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், மன நிறைவை கொடுக்கக்கூடிய அற்புதமான சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் ஏமாந்து கஷ்டப்பட்டு அங்கே பணத்தை கொடுத்து இங்கே பணத்தை கொடுத்து வரல போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும். நல்ல நிலையில் நல்ல வேலையில் நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மகர ராசி என்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலேயே பல குடும்ப வாழ்க்கையில் சண்டை பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தீரும். குடும்பத்தால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லா இடத்துலையும் தடங்கள் இருக்குது சார், பிரச்சனை இருக்குது சார், ஒன்றும் மனசே சரியில்லாமல் இருக்கேன், நான் எதாவது முயற்சி பண்ணணுன்னா கூட அது மனசு வர மாட்டேங்குது, ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதனால் வெறுத்து போயிட்டேன் சார் வாழ்க்கையில். ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும். அது முக்கியமாக பொருளாதார விஷயத்தில் ஒரு நெருக்கடி உறுதியாக உண்டு. இந்த காசை வாங்கி அங்கே ரொட்டேஷன் பண்ணிடலாம், இந்த காசை வாங்கி இவங்ககிட்ட கொடுத்தலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பெருசாக நடக்காது. காலில் விழுந்தது தப்பே கிடையாது. இல்லை அவன் எப்படி அப்படி செய்யலாம், நான் எப்படி அப்படி விட்டுருவேன்னு சொல்லி நீங்கள் இறங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மிக்ஸ்டான வருஷமாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது. காரணம் என்னன்னா, ராசியிலேயே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் கேது. அதே போல் குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால் என்னென்னா இது வந்து ஒரு கண்டினியூஸாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குமான்னு கேட்டால் பெருசாக இருக்காது. இதில் சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, ரெண்டுத்தையும் பார்த்துரும். முதல்ல கும்ப ராசியில் இருக்கவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லா இடத்துலையும் தடங்கள் இருக்குது சார், பிரச்சனை இருக்குது சார், ஒன்றும் மனசே சரியில்லாமல் இருக்கேன்,
நான் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா கூட அது மனசு வர மாட்டேங்குது, ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதனால் வெறுத்து போயிட்டேன் சார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அந்த நிலை கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், வேலையில் பிரச்சனைகள் குறையும், வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும், அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது. அதேமாரி வேலை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா, அடுத்தது பார்க்கலாம், வேறு வேலையை பார்ப்போம், அடுத்து நல்ல பதவி கிடைக்கணும், அடுத்து நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தள்ளி கொண்டு வந்து கடைசியில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது பெரிய குதிரகமாக மாறிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும். அது முக்கியமாக பொருளாதார விஷயத்தில் ஒரு நெருக்கடி உறுதியாக உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பணம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சும்மா நம்ம அது வந்துடும் இது வந்துடும் கொடுத்துடலாம், இந்த பணம் கொடுத்துடலாம், அந்த பணம் கொடுத்துடலாம் நினச்சிங்கன்னா நடக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸில் தேவையில்லாமல் முதலீடுகள் பண்ணாதீங்க. பிஸ்னஸில் பெருசாக சம்பாரிச்சிடலாம், இந்த காசை வாங்கி அங்கே ரொட்டேஷன் பண்ணிடலாம், இந்த காசை வாங்கி இவங்ககிட்ட கொடுத்தலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பெருசாக நடக்காது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, புதுசாக கடன் வாங்காதீங்க. அது வந்து பேங்க் லோனாக இருந்தால் கூட சிலர் ரொம்ப யோசிச்சு வாங்குங்க. என்ன ஆகும்னா, நீங்கள் வாங்கினது ஒரு பர்பஸாக இருக்கும், கடைசியில் அது வந்து செலவு பண்ணுறது வேறு பர்பஸாக போயிடும். அப்போ எப்படி அந்த பிஸ்னஸ்க்கு வாங்கின கடனை கட்டுவீங்க? கடன் கட்ட முடியாமல் மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி வீடு வண்டி வாகனம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க இப்போதைக்கு. இன்னும் ஒரு 6 மாதம், அதாவது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதெல்லாம் யோசிங்க. ஏன்னா ராகு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நகர்ந்துருவார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நெருக்கடி இருக்குது, ஒரு வீடை மாற்ற சொல்லியிருப்பாங்க, இந்த காலத்தில் ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடலாமேன்னு தோணும். பசங்க வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சொந்த வீட்டுக்கு போகலான்னு தோணும். இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வீடை மாற்றிக்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத சண்டை சச்சரவு கொடுக்கும். அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும், அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும், மனைவி கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும், கணவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும், குழந்தைங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய இயலாமையை வேற யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாமல் யார்கிட்டயாவது சண்டை போடுவீங்க. அதனால் தேவையில்லாத சண்டைகளுக்கு போகாதீங்க, விவாதங்களுக்கு போகாதீங்க. முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது, தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு 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 கும்பிட போட்டு, எப்பா எனக்கு அடி வாங்கிறதுக்கு சக்தி இல்லை, தயவுசெய்து நான் கேஸ் போட விரும்பலை, உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சிக்க, நான் எதுவும் பண்ணதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா சேஃப். காலில் விழுந்துரு, தப்பே கிடையாது. இல்லை அவன் எப்படி அப்படி செய்யலாம், நான் எப்படி அப்படி விட்டுருவேன்னு சொல்லி நீங்கள் இறங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி இடம் சம்பந்தமான விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, பண ரீதியான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, அதேமாதிரி அடித்தடி தகராறு, இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஃபினான்ஷியலாக எங்கே லாக் ஆகிடுவீங்க, தேவையில்லாமல் நீங்கள் வந்து செலவு பண்ணி மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி உடல் நலத்தில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. யாருக்குமே வராத வியாதிகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு பார்த்தா உடம்பு சரியாக போயிடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு நோய் வரும், அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். கவனமாக இருங்க. இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி தயவுசெய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை ஒரு வருஷம் அமைதியாக இருங்க. அது எவ்வளோ தெரிந்த நபராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் சரி, அப்பாக்காக கூட வாங்காதீங்க, அம்மாக்காக கூட வாங்காதீங்க, கூட பிறந்தவங்களுக்காக வாங்காதீங்க. கடைசியில் நீங்கள் தான் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் அந்த திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தள்ளி போடுங்க, அப்புறம் பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழித்து யோசிப்போம், கொஞ்ச நாள் கழித்து முடிவு எடுப்போம், அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் போய் சண்டை போடாதீங்க, பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஜாதகம் பாருங்கள், பொருத்தம் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய
2 பேர் வீட்லேயும் போய் மாற்றி பார்த்து உங்களுக்கு ஏற்ற வரனான்னு பார்த்து டிசைட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு சில முடிவுகள் எடுக்காதீங்க. அது ஏதாவது ஒரு வகையில் ஆசை வரலாம், தப்பு இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசையில் தான் எல்லாரும் பண்ணுறான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிக ஆசைகள் அதிக ஆபத்துகளை கொடுத்துரும். அதேமாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே கல்யாணத்தை பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. அதுமாதிரி காதல் பண்ணுறீங்க, தயவுசெய்து ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அதோடு விட்டுட்டு அமைதியாக அடுத்த வேலையை பாருங்கள், சேஃபாக இருப்பீங்க. இல்லைன்னா தொந்தரவு கொடுக்கும். கும்பராசி என்பதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும், இன்னும் பெரிய பிரச்சனைகள் வராது. தேவையில்லாமல் ஆசைப்பட்டு மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னாவே அது டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நேரம் நல்லா இருக்குது, கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துல இருந்து பணம் வரும். அந்த பணத்துல கடனை அடைச்சிங்கன்னா சேஃப். கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும், சூப்பரா இருப்பீங்க. உங்க ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு 7 சனி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, தாமதம் இருக்குது, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியுமா? சரி, எனக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும், எனக்கு வந்து வேலை மாற்றம் வருமானா மாற்றம் வரும், அதேமாதிரி பதவி உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், அதே மாதிரி நல்ல சம்பள உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் வருமானா வரும், இடம் மாற்றம் வருமானா வரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த உச்சம் பெறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். சில ஒரு சைடில் தடங்கள் இருந்தால் கூட, ஒரு சைடில் நெருக்கடிகள் இருந்தால் கூட அதெல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். அதில் நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு சம்பளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்க தான் போது நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அங்கே வேலை போயிருக்கோம், கம்பெனி மூடி இருப்பாங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில பேருக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், இல்லை அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளித்து அதை கைகொண்டு கண்டிப்பாக அதுலேருந்து வெற்றி பெற்று நல்லா வெளிநாட்டிலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். அங்கே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கே ஒரு இடம் வாங்குவீங்க, அங்கே உங்கள் குழந்தைங்கள படிப்பு எல்லாமே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதில் கவலையப்படாமல் இருங்க. கொஞ்சம் முயற்சிகள் மட்டும் அதிகமாக பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார், மட்டுப்படுத்துவார். உங்களை வந்து ஒரு விஷயம் ஒரு வாரம் டக்குன்னு கிடைக்காது. அதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி நண்பர்கள் நல்லா எழுதி வச்சுக்கிங்க. தொழில நஷ்டத்தை பார்த்துட்டீங்க, கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, வளர்ச்சி இல்லை, கடன் அதிகமாயிருச்சு, எல்லாம் இருந்தால் கூட இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் நினச்சா மாதிரி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துலேருந்து பணம் வரும். அந்த பணத்தில் கடனை அடைச்சிங்கன்னா சேஃபு. கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும், சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி இடம் விற்கல, வீடு விற்கல, வண்டி வாகனம் விற்கல நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய நேரம். உங்கள் அம்மா அப்பா உதவி பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க உதவி பண்ணுவாங்க. உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, பூர்வீகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போது. நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம். முக்கியமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு அடிதடி தகராறு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு தீர்ப்பு வரும்.
இடம் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா மீனராசி என்பவர்கள் ரொம்ப நேர்மையாக இருந்து தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறீங்க. அது உங்கள் பேரில் தப்பே இருக்காது. ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக மாட்டிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளில வந்தால் போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து வெளில வருவீங்க. தீர்மானமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது, நல்லா இருப்பீங்க. முதல்ல கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மீனராசி என்பது தொழில் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது இன்சூரன்ஸாவோ மெடிக்கல் இன்சூரன்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது கமிஷன் ஏதாவது பொருள் வாங்கி விற்கிறதாவோ செஞ்சிங்கன்னா சிறப்பு. அதுமாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா யோசிங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்க முடியுமா, இல்லை ஏதாவது கமிஷன் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். குழந்தைகளால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். குழந்தைங்க வேலைக்கு போவாங்க, அதுலேருந்து உங்களுடைய கஷ்டம் குறையும். குழந்தைங்க ஒரு வீடு வாங்குவாங்க, அதை கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். குழந்தையுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லா விதமான சிறப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. 7 சனி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. வேலையை மட்டும் பாருங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்லா சிறப்பாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராமல் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக கண்டிப்பாக இருக்க போது. நல்லா தான் இருக்க போகிறீங்க. சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்குமோ பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்பில் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.